காலையிலேருந்தே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. அதான் ஈவினிங் டீ குடிக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ராகி சேமியாவை செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ராகி சேமியாவை செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நான் ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை சால்ட் வாட்டர் தெளித்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தண்ணி ரொம்ப ஊற்றிட்டா அது கொல கொலன்னு கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் தெளித்து தான் ஊற வைக்கணும். அதை ஒரு 10 மினிட்ஸுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஊறி வந்துடும். 10 மினிட்ஸுக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இதை இப்படி பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நிற்கணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அதை நம்ம கையில் தொடும்போதே தெரியும் அது நல்லா ஊறி வந்துருச்சுன்னு. கையில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் நான் அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சேமியா நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா நசுக்கி பார்த்தாலே தெரியும். அப்புறம் நான் அதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே ஸ்வீட்காக நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் இதை சாப்பிட்டனால நைட்டுக்கு அவ்வளோவா எனக்கு பசி எடுக்கலை. ஸோ சாப்பிடாமல் தூங்க வேணாம் அப்படின்றதுக்காக 2 தோசை கூடவே மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு